இன்றைக்கி நம்ம A to Z சீரீஸில் ஏலேருந்து இஜெட் வரைக்கும் உள்ள லெட்டரில் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் இதில் ஏலேருந்து இஜெட் வரைக்கும் உள்ள லெட்டரில் ஷார்ட்கட் கீஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் 1-2 வேர்டு மிஸ் ஆகலாம், ரிமைனிங் உள்ள எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஷார்ட்கட் கீஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்கட் கீஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம சிஸ்டத்தில் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போது நம்ம ஏலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது வேர்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வேர்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீஸ் வந்து விண்டோஸ் +R ஓப்பன் பண்ணோம்னா ஒரு ரன் பாக்ஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வின் வேர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்டு ஓப்பன் ஆயிரும். தென் வேர்டு ஓப்பன் ஆகின பிறகு இப்போ எனக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு பேரா எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஈக்குவல் டு ரேண்டு அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், இதில் எனக்கு எத்தனை பேராக வேணுமோ அத்தனை நம்பர் கொடுக்கும். எனக்கு 4 பேராக போதும். ஓகே, அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு 4 பேராக ஓப்பன் ஆயிரும். தென் ஃபஸ்ட் ஷார்ட்கட் கீழே Ctrl+A. Ctrl+Aனா ஆல் டெக்ஸ்ட்டையும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போது Ctrl+A அமுக்குனிங்கன்னா ஆல் செலக்டாக நம்மளுக்கு டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இது ஃபஸ்ட்டு. தென் செகண்ட் ஷார்ட்கட் கீ வந்து B. Ctrl+B. இப்போது எனக்கு இந்த டெக்ஸ்ட் இந்த பேரா மட்டும் எனக்கு வந்து போல்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா Ctrl+B. Ctrl+B இந்த இது நம்மளுக்கு போல்ட் ஆயிரும். ஓகே, தென் Ctrl+C. அடுத்து Ctrl+Cனா காப்பி பண்ணுறது. எனக்கு இந்த இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ண டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு காப்பி ஆயிரும். இப்போது அதை வந்து நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். காப்பி பண்ணது காமிக்கணும்னா பேஸ்ட் பண்ணோம்ல, இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுற ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+V. Ctrl+V கொடுத்தா நம்மளுக்கு அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் C பார்த்தாச்சு. அதுக்கடுத்து Ctrl+D. Ctrl+Dனா நம்மளுக்கு ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்டை மாற்றுறது, ஃபாண்ட் சைஸை மாற்றுறது, ஸ்டைல் எல்லாத்தையும் நம்ம மாற்றுறதுக்குள்ள ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நம்மளுக்கு இட்டாலிக் வேணுமா, போல்டு வேணுமா, சைஸ் என்ன சைஸில் வேணும், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எது நம்மளுக்கு தேவையோ அதை கொடுத்து நம்ம ஓகே கொடுத்துடலாம். இது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ டிக்கு அப்புறம் Ctrl+E. Ctrl+Eனா எனக்கு வந்து சென்டர் அலைன்மெண்ட்டாக வேணும். இப்போது இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இந்த பேரா வந்து எனக்கு லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. இந்த இதை வந்து எனக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக கொடுங்க அப்படின்னா Ctrl+E அப்படின்னா எனக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக வந்துடும். Ctrl+E எனக்கு இப்போது இது சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் Ctrl+Eக்கு அப்புறம் Ctrl+F. Ctrl+Fனா ஃபைண்ட் ஒரு இதை நம்ம ஒரு வேர்டை எனக்கு ஃபைண்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னா ஃபைண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது Ctrl+F. இப்போது ஃபைண்ட் எனக்கு இந்த வேர்டு நான் அந்த யூங்கிற வேர்டை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போது யூ அதில் சர்ச் பண்ணிங்க, யூ அண்ட் ஃபைண்ட். இப்போது எனக்கு இந்த இடத்துல யூ இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஃபைண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்து எந்த இடத்துல யூ இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் நம்மளுக்கு இதில் காமிச்சிடும். அதுக்கடுத்து Ctrl+G. Ctrl+Gனா கோ டு. இப்போ எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னா இப்போ நான் இருக்கிற இடத்துலேருந்து எனக்கு ஒரு பேஜ், இப்போ நம்ம நிறைய பேஜ் நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருந்துருப்போம். இதில் எனக்கு இந்த பேஜுக்கு போகணும்ப்பா அப்படின்னா பேஜ் இதில் கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை நம்ம இதில் கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த பேஜுக்கு நம்ம போயிடும். அதே மாதிரி செக்ஷன், எந்த செக்ஷன் நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா அந்த இதுக்கு போயிடும். அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். டேபிள், கிராஃபிக்ஸ், ஈக்குவேஷன், ஆப்ஜெக்ட், ஹெட்டிங் நிறையா இது இருக்குது. இதுக்கு நம்ம கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து Ctrl+H. Ctrl+Hனா எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கப்பா. இதுக்கு பதிலாக இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டை எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த யூங்கிற லெட்டருக்கு பதிலாக எனக்கு மீ அப்படின்ட்டு எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னா இந்த இடத்துல யூ ஃபைண்ட் பண்ணுறதுல யூ போட்டுட்டு ரீப்ளேஸுங்கிற இடத்துல எனக்கு அப்படின்னு மீண்டு எனக்கு மாற்றணும் அப்படின்னா ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் கொடுத்து எனக்கு எந்தெந்த இடத்துலாம் யூ இருக்குதோ அது ஃபுல்லாக எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னா ரீப்ளேஸ் ஆல் கொடுக்கணும். இல்லை எனக்கு இந்த ஒரு இது போதும் அப்படின்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ் கொடுத்துட்டா அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு மாறிடும். ஓகே, அதுக்கடுத்து ஷார்ட்கட் வந்து Ctrl+I. Ctrl+Iனா நம்ம வந்து இட்டாலிக்கில் மாற்றுறது. இப்போ எனக்கு இந்த வேர்டை மட்டும் எனக்கு வந்து இட்டாலிக்கில் மாற்றி கொடுங்க அப்படின்னா இதுதான் இட்டாலிக்கில் நம்ம எப்படி மாற்றோன்னா Ctrl+I. அந்த வேர்டு அந்த பர்டிகுலர் செலக்ட் பண்ண லெட்டர் மட்டும் நம்மளுக்கு இட்டாலிக்கில் மாறிடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்
இன்னும் இருக்கிற ஷார்ட்கட் கீலாம் பார்ப்போம். இந்த வீடியோட A to Z சீரீஸை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். வேர்டு நம்மளுக்கு நடத்துறதுக்கு முன்னாடியே ஷார்ட்கட் கீஸ் வேர்டில் உள்ளதெல்லாம் போட்டுக்கிட்டுருக்கான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் வந்து வேர்டு நடத்தும் போதே நீங்கள் சைடு பை சைடாக அந்த ஷார்ட்கட் கீயை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இப்போயே நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.